9th ஸ்டாண்டர்ட் ஃபெயில் ஆகி இன்று உலக புகழ் பெற்ற ஒரு பெரிய நிறுவனத்தில் ஹெச்ஆர் லீடர் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கராக உருவானதுக்கு காரணமாக இருந்து நல்ல மனிதர்கள் அவர்களுக்கு நன்றி சொல்லும் விதமான ஒரு பதிவு. லைஃப்ல என்ன பண்றதுனே தெரியாம இருந்தப்போ அப்பா அம்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்கேயோ சேர்த்து இன்னைக்கு உருவாக்கியிருக்காங்கன்னா என்னுடைய தாய் தந்தைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. கூட சேர்ந்து என்னோடு கூட பிறந்த 4 பேருக்கும் மனமார்ந்த நன்றி. அதை தாண்டி எனக்கு என்னுடைய லைஃப்ல பெருசா கிரியேட் பண்ணது என்னுடைய காதலி, என்னுடைய மனைவி லவேனியா. ஒரு கோல்டு மெடலிஸ்டா இருந்து யூஎஸ்ல வாழ்ந்து திருப்பி இந்தியாவுக்கு வந்து என்ன உருவாக்கி என் கூட துணையா இருக்கணும்னு வந்த ஒரு பெரிய மனசுக்கு திருப்பி கைமாறி என்ன செய்ய முடியும் என்று தெரியல. மனதார நன்றியை சொல்லணும். அதை தாண்டி அவர்களுக்கு பிடித்த கனவுக்கு நான் ஒரு பெரிய பக்கபலமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். காலேஜ்ல எதுக்கு அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ஸ்ல வேடிக்கை பார்த்தேன்னு தெரியல. சுஜித் குமார் அண்ணன் இன்ஃபோசிஸ்ல இருந்து சீஃப் கெஸ்டா வந்து 45 நிமிஷம் பேசினாரு. 45 நிமிஷத்துல ஒரு 4 செகண்ட் கேட்ட வார்த்தைகள் பிடித்ததை பண்ணு வாழ்க்கையில சாதிக்க முடியும். ஹெச்ஆர் லீடர் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கர்னு வந்தாரு. இன்றைக்கு நான் ஹெச்ஆர் லீடர் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கர் உருவானதற்கு காரணம் விதை போட்டவர் அண்ணன் சுஜித் குமார். அவருக்கு இந்த நேரத்துல ஒரு மனமார்ந்த நன்றியை பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அடுத்ததாக CK குமரவேல் சார் ஒரு முடிவெற்ற கடை நேச்சுரல் சலூன் ஆரம்பிச்சு ஸ்பா சிங்கார சென்னையில் ஆரம்பிச்சு இன்று சிங்கப்பூர் வரை ஏறக்குறைய 1000 சலூன். வாட் அன் இன்ஸ்பிரேஷன். CK குமரவேல் சார், வீணா மேம் பல பேருக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கிறீங்க. எனக்கு 20 வருடங்களாக நீங்க இன்ஸ்பைரிங்கா இருந்திருக்கீங்க. இன்னும் வியக்க செய்துட்டு இருக்கீங்க. மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக கோயம்புத்தூர் மண்ணில் பிறந்து வேலுமணி சார் தைரோகேரனுடைய கிரியேட்டர். வாட் அன் இன்ஸ்பிரேஷன். சூப்பர் ஸ்டார் மாதிரி அவ்வளவு எளிமை, உயர்ந்த உச்சம், பல தூரம், அவ்வளவு பெரிய ஒரு மனிதர், பல பேருக்கு இன்ஸ்பிரேஷன். பல தடவை என்னை இன்ஸ்பயர் பண்ணி ஒவ்வொரு நாளும் வியக்க செய்த வேலுமணி சாருக்கு இந்த நேரத்துல என்னுடைய நன்றியை பதிவு செய்ய ஆசைப்படுறேன். அடுத்ததாக சென்னை ஏர்போர்ட்ல ஒரு ஈவெண்ட்டுக்காக சனிக்கிழமை வெயிட் பண்ணிருக்கும் போது திடீர்னு ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்ல, சார்ல்ஸ், without thinking so much I'm asking you a question. அதே மாதிரி நீயும் எதையும் யோசிக்காம இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? எஸ் ப்ளீஸ் சார். இத்தனை வருடங்களாக 8-10 வருடங்களாக பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்ற அந்த ஒரு இனிஷியேட்டிவ்ல நிறைய ஊர்களுக்கு, சாதாரண ஸ்மாலர் டவுன்ஸ்க்கு கூட டிராவல் பண்ணியிருக்கேன். பிடித்த நிறைய விஷயங்கள்ல பார்த்து கேட்கிறேன். ஹெச்ஆர் லீடர் ரோல், டேலண்ட் நர்ச்சரிங் ரோல், இவாஞ்சலிஸ்ட், இந்த 3 விஷயங்களையும் என்னோட சேர்ந்து என்னுடைய நிறுவனத்தில் வேலை செய்வதற்கு உனக்கு ஆசையா அப்படின்னு கேட்ட அந்த மாமனிதர் ராஜேந்திரன் தண்டபாணி சார், ஜோஹோவினுடைய டைரக்டர். வாட் அன் இன்ஸ்பிரேஷன். 2 விஷயங்கள் அவர்கிட்ட பார்த்து கத்துக்கிட்டது. ஒன்று, எதுனாலும் ஆழமா தெரிஞ்சு புரிஞ்சு பண்ணணும். 360 டிகிரி வியூன்னு சொல்லுவாங்க ஒரு வேலை செய்வதற்கு முன்பாக. அடுத்தது பவர் ஆஃப் கம்யூனிகேஷன். IIT மெட்ராஸ்ல காலேஜ்ல டிராப் அவுட் ஆகி இன்றைக்கு அவருடைய பவர் ஆஃப் அன்றிலிருந்து இன்று வரை எவ்வளவு பெரிய கம்யூனிகேட்டர் அப்படின்னு பார்க்கும்போது வியப்பு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு இந்த நேரத்துல பதிவு பண்ண ஆசைப்படுறேன். ஒரு சாதாரண நெல் கட்டர்ல மேட் இன் இந்தியான்னு காணவேன்னு ஆசைப்பட்டு கனவோடு தமிழ்நாட்டிலிருந்து உலக இதுக்கு கொண்டு போன ஜோஹோவினுடைய நிறுவனர் பத்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள். வாட் அன் இன்ஸ்பிரேஷன். உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த ஜோஹோ, மேட் இன் இந்தியா, மேட் ஃபார் த வேர்ல்ட். தேங்க்யூ சோ மச் ஸ்ரீதர் வேம்பு சார். என்னை இன்ஸ்பயர் பண்ணதுக்கு, பல ஆயிரக்கணக்கான மனிதர்களை இன்ஸ்பயர் பண்ணுவதற்கு. அடுத்ததா என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண என்னுடைய சகோதரர்னு சொல்லலாம் ஒரு இணையா, உதய் சங்கர், நாஸ்காமினுடைய டைரக்டர். எவ்வளவு பெரிய இன்ஸ்பிரேஷன்னா, என்னை பொறுத்தளவு சில குழந்தைகளும் இன்ஸ்பயர் பண்ண முடியும். நம்ம பக்கத்துல உட்கார்ந்து நம்மளுடைய இதுல இருக்கிறவங்களும், நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய சகோதரர்கள் நம்ம வயதிலே இன்ஸ்பயர் பண்ண முடியும்ன்றதுக்கான உதாரணம் தான் உதய் சங்கர், நாஸ்காமினுடைய டைரக்டர். உதய் பிரதர், என்னை இவ்வளவு தூரம் இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்க. அதையும் தாண்டி பல யங்ஸ்டர்ஸை இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துல என்னுடைய மனமார்ந்த நன்றியை பதிவு பண்ண ஆசைப்படுறேன். கடைசியா ஒருவரை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஹெச்ஆர் லீடர் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கராக பல இடங்களுக்கு ஜேர்னி டிராவல் பண்ணும்போது IBM கிண்டல் அசோசியேட் டைரக்டர் வித்யா பிரபு, ஒரு சாதாரண ஊரில் பிறந்து பெரிய நிறுவனத்தின் அசோசியேட் டைரக்டர் வித்யா பிரபு. ஒரு விமன் தூரம் உயரங்களுக்கு தொட முடியும் என்றால் பல பெண்களை பார்த்து வேந்திருக்கிறேன், இவர்களில் ஒருவர். இந்த நேரத்துல உங்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். கடைசியா 2 வரிகள். என்னை பொறுத்தளவு ஒரு மனிதன் சாதிக்காததற்கும் பல உச்சங்கள் அடையாததற்கும் முக்கிய காரணம்னா பயம்தான். பாதி நேரம் பயந்து பின்வாங்கிறோம். 2 வரிகள் எனக்கு ரொம்ப பிடித்த வரிகள். துணியாத வரை வாழ்க்கை பயம் காட்டும், துணிந்து பார் வாழ்க்கை வழி காட்டும்.